வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மே 18 இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் முள்ளிவாய்க்கால் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. சரி, இந்த இடத்துல சிங்களர்களுக்கும் தமிழர்களுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுதான் உள்நாட்டு போர் நடந்து அதில் தான் பல பேர் வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கட்டும். அண்ட் இந்த இலங்கையை பொறுத்த வரைக்கும் அது எப்படி அதனுடைய வரலாறுன்றது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல நூறு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே அங்கே வந்து மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. நம்ம இரும்பு காலம்னு சொல்லுவோம் சொல்லுங்களா, அந்த சமயத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுலேயும் வேதா அப்படின்ற ஒரு இனம் சார்ந்த மக்கள் அந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்ற ஒரு குறிப்பும் இருக்குது பழங்காலத்தில் இருந்தாங்கன்னு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2500 பேர் கூட ஒரு பழங்குடி மக்களாக மட்டும்தான் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. அண்ட் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த சீனாவோட இவங்களுக்கு ஒரு பெரிய தொடர்பு இருந்தது. யக்ஷர்கள், நாகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களுடைய இனம் அப்படின்னு இந்த பகுதியில் அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று குறிப்புகளாக இருக்குதுங்க. சரி, இப்படி இருக்கக்கூடிய இந்த இலங்கையில் சிங்களவர்கள் அப்படின்றவங்க யார், எதுக்காக வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இலங்கையில் பழங்குடி மக்கள் இருந்தாங்க. அவங்களோட வங்காளம், ஒரிசா இவங்களோட சேர்ந்த அந்த மக்களும், அதுக்கப்புறம் பாண்டிய நாட்டிலேருந்து வந்த மக்கள், காகேசிய இன குழுக்கள், இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஒரு கலப்பினமாக தான் பார்த்தீங்கன்னா சிங்களவர்கள் அப்படின்றவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வரலாற்று குறிப்புகள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்படி ரெண்டு பேருமே என்னென்னா இது எங்களுடைய இடம் அப்படின்ற ஒரு கருத்தோட்டத்தில் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த பிரச்சனைன்றது ஏன் வலுக்குது அப்படின்னா, தமிழர்கள் வந்து நாங்கள் வாழ்கிறதுக்கு எங்களுக்குன்னு ஒரு தனி பகுதியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பாட்டு வாழ்ந்துட்டு போக போகிறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஆனால் அந்த மாதிரி விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்ப்பு காட்டக்கூடிய நிகழ்வில் தான் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கள அரசுக்கும் தமிழர்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனையில் பல லட்சம் மக்கள் வந்து இறந்து போனாங்க. ரொம்பவுமே கொடூரமான உலகத்தினுடைய அரசியல் உள்ள அதிகமாக இருக்கிறதுனால அந்த பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் முடியாமல் போயிட்டே தாங்க இருக்குது. இப்படி அந்த போர்கள்ன்றது ஒரு கட்டத்தில் தொடங்க அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த முள்ளிவாய்க்கால் பகுதியை சுற்றி வளைச்சிட்டாங்க இந்த சிங்கள அரசு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்சம் மக்கள் இதில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதில் 40,000 பேர் வந்து இறந்து போனாங்க. ஒரு தர்மமற்ற ஒரு பெரிய போர் அப்படின்றது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சாட்சிகளற்ற யுத்தம் அப்படின்ற மாதிரிலாம் இதை வந்து வர்ணிச்சிருந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளை நினைவு கூர்ந்து ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்துராதா அப்படின்ற ஒரு எண்ணத்தோடவே ஸ்ரீலங்காவில் முள்ளிவாய்க்கால் ரிமெம்பரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க மே 18. நெக்ஸ்ட் சோமாலியா லேண்டில் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேங்க. சோமாலியானா அப்படின்னா நம்ம அடிக்கடி பார்ப்போமே டிவிலலாம் வருமே, அந்த சோமாலியா கிடையாது. இது சோமாலியாவுக்கு பக்கத்துலேயே இருக்கிற சோமாலியா லேந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு. பட் இந்த சோமாலியாவுக்கும் சோமாலியா லேந்துக்கும் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இடமும் அவங்களுடைய பேர் மட்டும் தான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி பிரச்சனை இல்லாமல் ஒன்று தான். ஏன்னா 70% மக்கள் அங்கே வேலைவாய்ப்பு இல்லாமல் தான் இருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் வந்து கல்வி அறிவு இல்லாமல் இருக்கிறாங்க. அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் ரொம்பவுமே கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இவங்க வந்து இவங்களோட சுதந்திரத்தை மற்ற பெரிய நாடுகள் யாருமே அங்கீகரிக்கவே இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்போ யாராவது போயிட்டு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி நம்ம போய் உதவி செய்யலாம், ஒரு 10 ரூபா கொடுக்கலாம் நீங்கள் போனால் கூட, நீ யார், எதுக்கு அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுற, நீ அவங்க தான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் நம்மளை கேள்வி கேட்பாங்க. ஸோ அப்படிதான் பிரச்சனை இருக்கிறதுனால தான் உண்மையாகவே அவங்க வந்து இன்னும் சிரமத்தில் இருக்காங்க. ஒருவேளை எல்லாரும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை கூட மாறும். ஆனால் உலக நாடுகள் ஏன் ஒதுக்கி வச்சுக்கிறாங்க அப்படின்னு தெரிலப்பா. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல அவங்களுடைய சுதந்திரத்தை அவங்களே வந்து அறிவிச்சு அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா 1991 நடந்த அந்த சம்பவத்தை சோமாலியாவினுடைய சோமாலியா லேந்தினுடைய இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 18. நெக்ஸ்ட் கல்மியாக் டீ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து கல்மியாக் அப்படின்ற ஒரு இனக்குழு ரஷ்யாவில் இருக்கக்கூடியவங்க உருவாக்கப்பட்ட ஒரு டீயை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட நாள் தாங்க. 2012 பார்த்தீங்கன்னா இதை உருவாக்கிறாங்க. இவங்க யாருன்னா ஒரு நாடோடி மக்களாகவும் மங்கோலியர்களுடைய ஒரு பிரிவாகவும் இருக்கிறதுனால அந்த சமயத்தில் அவங்க ட்ராவல் பண்ணி போகும்போது அவங்களுக்கு ஹெல்த்துன்றது ரொம்ப இம்பார்ட்டன்றதுனால உருவாக்கப்பட்ட ஒரு பானம் தான் பார்த்தீங்கன்னா இந்த டீ. இது வந்து பால், மசாலா, தண்ணி, வெண்ணெய் இது எல்லாத்தையும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டமாக அவங்க நாட்டில் ரஷ்யாவில் இன்றைக்கி வளம் வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு உணவு முறையை அந்த டீயை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட தினமாக தான் பார்த்தீங்கன்னா கல்மியாக் டீ டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 18. நெக்ஸ்ட் நேஷனல் ஸ்பீச் பேத்தாலஜிஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. 1920க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் அந்த முதல் உலக போர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய போர் வீரர்கள் பிரச்சனையை சந்திச்சாங்க. எந்த மாதிரியான பிரச்சனைனா பேசுகிறதுலேயே தடுமாற்றம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த சமயத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ச்சியோ இல்லாட்டி தலையில் ஏற்படக்கூடிய பாதிப்போ, மூளையில் ஏற்படக்கூடிய அந்த நர்வ் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்போ என்ன பண்ணிடுதுன்னா அவங்களோட பேச்சு திறமையே பாழாக்கியது தான். ஸோ இதுலேருந்து எப்படியாவது வந்து வெளில கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பீச் தெரபிஸ்ட்லாம் வந்து அதிகமாக அவங்க நாட்டில் வர ஆரம்பித்தாங்க. 1925 அந்த டீமே வந்து ஒரு டீமாகவே நிறுவனாங்க. ஸோ இந்த மாதிரியான ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக அவங்க பேச்சை வந்து மேம்படுத்துறதுக்காக அப்படி உருவாக்கப்பட்ட அந்த நாளை வந்து சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2016 கணக்குப்படி 1,45,000 பேர் இந்த ஸ்பீச் தெரபிஸ்ட்டை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா அமெரிக்காவில். அவங்க எல்லாரையும் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்படுறது தான் நேஷனல் ஸ்பீச் பேத்தாலஜிஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 18. நெக்ஸ்ட் 3வது சனிக்கிழமை கல்ச்சர் ஃப்ரீடம் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது வந்து லாரன்ஸ் லெசிக் அப்படின்ற பர்சன் 2004 எழுதின புக்கு மூலமாக இது பயங்கர ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது.
ஏன்னா எல்லாத்துக்கும் தனித்தனியான ஒரு வழிபாட்டு முறை, அவங்களுக்குன்னு வாழ்க்கை முறையில் ஒரு மாற்றங்கள், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணங்கள்லாம் இருக்கும்ல, அதில் எந்த விதமான ஒரு தாக்கத்தையும் நம்ம ஏற்படுத்தக்கூடாது. ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப தப்பான ஒரு விஷயம் என்னென்னா, அடுத்தவர்களுடைய நம்பிக்கையை உடைக்கிறது தான். அந்த நம்பிக்கையை உடைக்கிற அளவுக்கான மோசமான செயல் நம்ம செஞ்சிடக்கூடாது. அவங்களுடைய கல்ச்சருக்காக நம்ம ஃப்ரீடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா 3வது சனிக்கிழமை கல்ச்சர் ஃப்ரீடம் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த வருஷம் மே 18. நெக்ஸ்ட் வேர்ல்டு HIV வேக்சினேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டுங்க. நம்ம கொரோனாவில் எந்த ஒரு பாதிப்போ ஒரு பயமோ நமக்கு ஏற்படுச்சோ அதே அளவுக்கான ஒரு பயத்தை ஏற்படுத்தின ஒரு வியாதினா நிச்சயமே HIV தான் இருக்கும். புலிராஜா கெயிட்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் கத்தின்னு சுற்றி இருந்தோம், ஞாபகம் இருக்குதுங்களா? அந்த மாதிரியான ஒரு நிகழ்வை வந்து வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா இந்த நாளை வச்சிருக்கிறாங்க. எதுக்காக இந்த நாளை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1981 ஃபர்ஸ்ட் டைம் அமெரிக்காவில் ஜூன் 5 ஒரு 5 பேருக்கு இந்த HIVனுடைய சிம்டம்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு முதல் வழக்குன்றது பதிவாகுது. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் இது பயங்கரமாக இதனுடைய தாக்கம்ன்றது போக அதனுடைய விளைவு எந்த அளவுக்கு மோசமானது அப்படின்றது எல்லாரும் உணர பயத்தை ஏற்படுத்திடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எல்லா நாடுகளுமே இதுக்கு வந்து தடுப்பூசி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு போராடிட்டு தான் இருந்தாங்க. 1997 கிளின்டன் கூட இதை வந்து தடுப்பூசியில் கண்டுபிடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட ஜனாதிபதி அந்த வந்து வேண்டுகோளம் வச்சார், எல்லா நாடுகள்கிட்டையும் கேட்டுக்கிட்டார். பட் இருந்தாலுமே கூட இது ஆரம்பத்தில் நிமோனியான்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் இது எப்படி உருவாச்சுன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இது வந்து ஆப்பிரிக்க குரங்கள்கிட்ட தான் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் இதனுடைய ஆர்ஜின் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கலாங்க. அதே மாதிரி இதுக்கு தடுப்பூசியும் கண்டுபிடிக்கல. அதனால இந்த தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறதுக்காக மும்பரம் செலுத்தணும், அதுக்கான உங்களுடைய ஆர்வத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு HIV வேக்சினேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் மியூசியம் டே அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து 1977 அந்த மியூசியம் சங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒன்று தான். இது வந்து 2012 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 129 நாடுகள் 300 அருங்காட்சியங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த நிகழ்வு நடத்துனாங்க. அதாவது நீங்கள் போய் படம்லாம் பார்க்குறீங்க, அதுக்காக ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஒரு நாள் இந்த மியூசியத்துக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களாம் எப்படி வாழ்ந்துருக்காங்கன்ற அது ஒரு ஆச்சரியமோ, நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குதோ அதை விட பல மடங்கு ஃபீல் இந்த மியூசியத்துக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மியூசியத்துக்கு மக்களை வர வைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மியூசியம் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 18. நெக்ஸ்ட் ஹைதிலே ஃப்ளாக் அண்ட் யூனிவர்சிட்டி டே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இதுக்கு பின்னாடி 2 காரணம் இருக்குது. 1803 இந்த கொடி வந்து உருவாக்கி இந்த கலரில் இருக்கணும், இதனுடைய தத்துவம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக உருவாக்கப்பட்ட அந்த நாளை ஒன்று இந்த ஃப்ளாக் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க. யூனிவர்சிட்டி டே அப்படின்றது எப்படி இதோட சேர்ந்துச்சு அப்படின்னா, இந்த நாள் வெறும் இதுவாக மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் வந்து அமெரிக்காவினுடைய எஜுகேஷன் சிஸ்டம் தான் நம்மளை வந்து ஒரு பெரிய ஆக்கிரமிப்பில் கண்ட்ரோலில் வச்சுக்குது. அது இல்லாமல் நமக்குன்னு ஒரு சிஸ்டத்தை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நம்மளுடைய முக்கியத்துவத்தை நம்ம காட்டி ஆகணும். அதனால் அதுக்காக ஒரு டே வந்து உருவாக்கலாம் சொல்லிட்டு இந்த நாளோட யூனிவர்சிட்டி டேவையும் சேர்த்துக்கிட்டாங்க. அப்படி உருவாக்கப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா ஹைடியில் இன்னைக்கு ஃப்ளாக் அண்ட் யூனிவர்சிட்டி டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 18. எப்படியாவது மாறிடாதாங்கிற இயக்கம் எப்பவுமே நிறைவேறாது. அது எப்படி மாற வாய்ப்பு இருக்குங்கிற சிந்தனை உருவார வரைக்கும் மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட விடைபெறுது நான் உங்கள் பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.